வணக்கம். ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அகழ்வாராய்ச்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே தற்காலிகமான ஒரு அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் என்பது சேதமடைந்திருக்கு. அதாவது போன ஆண்டு அந்த மாவட்டத்துல மழை வெள்ளம் அதிகமா வந்ததுனால இந்த அருங்காட்சியகத்துல வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே சேதமடைஞ்ச நிலையில இருக்கு. இத மத்திய தொல்லியல் துறை கண்டிப்பா கண்காணிச்சு இதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பொதுநல மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மனு விசாரணைக்கு வந்தப்ப இந்த மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தற்காலிக அருங்காட்சியகம் தான் இவங்க அமைச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே இவங்க பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு தற்காலிக அருங்காட்சியகம் அமைச்சாங்க. பொதுமக்களும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலுமே அது மழை வெள்ளத்துல சேதமடைஞ்சிருச்சு. இதை கண்டிப்பா மத்திய தொல்லியல் துறை கண்காணிச்சு இதற்கான உரிய இழப்பீடு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு நிரந்தர அருங்காட்சியகத்தை அங்க அமைச்சு அந்த வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொதுநல மனுவில் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மத்திய தொல்லியல் துறையிட்ட இருந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மழை வெள்ளம் வந்தது உண்மைதான். ஆனா அதுல எந்த விதமான பொருட்களும் சேதமடையல. அந்த தற்காலிக அருங்காட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தரமா ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும்னு சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி நிரந்தரமா அருங்காட்சியகம் அமைக்கணும்னு சொல்லி தனியார் ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த நிலத்தை நான் உங்களுக்கு கொடையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாரு. ஆனா இருந்தாலும் அதுல இன்னொரு தனியார் இது எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாடி கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறதுனால அந்த நிலத்தை கையகப்படுத்த முடியாத நிலை இருக்கு. அப்படி அந்த நிலத்தோட வழக்கு முடிஞ்சு அந்த நிலம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிரந்தர அருங்காட்சியகம் நம்மளால அமைக்க முடியும். இத தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும். அப்படி கையகப்படுத்தி கொடுத்தா தான் நிரந்தரமான ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எங்களால பண்ண முடியும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர மற்றபடி அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேஃப்டியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தொல்லியல் துறையிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த அருங்காட்சியகத்தை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்க போகுது. இதை பத்தின உங்க கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.